இல்லை மீன் குழம்பு தான் நல்லா சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும். எண்ணெய் ஊற்ற போகிறேன். வெந்தயம் கொஞ்சம் போட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், பச்சை மிளகா போடலாம், வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம், தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கணும், உப்பு போட்டுருக்கேன், சீக்கிரமாக வதங்கிடுவோம். தக்காளி வெங்காயம் வதங்கினோடனே மிளகாத்தூள், ஆச்சி மிளகாத்தூள் போட்டு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இதுமே புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதனால் புளி தண்ணி அதிலே ஊற்றிக்கலாம். கறிவேப்பிலை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு. அப்படியே கொதிக்க விடலாம். மீன் குழம்பு சுண்டிடுச்சு. இது வந்து மீன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஏரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்தார். இப்போ குழம்புல போட்டோம். தேங்காய் மீன், மடுவை மீன் எல்லாம் கலந்து எடுத்துகிட்டு வந்தார். போட்டு மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டா போதானே. ரொம்ப நேரமே மடவை வறுத்து வச்சுருக்கோம். இப்போ குட்டி கழுங்கா மீன் இதெல்லாம் இப்போ கொத்தமல்லியை போட்டு இறக்கலாம்.